ஒரு நிறுவனம் உருவாக வேண்டுமென்றால் அதற்கு பெரிய முதலீடு மட்டும் போதாது, பெரிய அலுவலகமும் தேவையில்லை. ஆனால் ஒரு மனிதரின் நம்பிக்கை, சிலரின் கனவு, பலரின் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டுமென்ற உண்மை மனசு மட்டும் போதும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வில் பிறந்ததே ரைஸ் ட்ரிபிள் பிரைவேட் லிமிடெட். இது பல வருட திட்டங்களோடு, ஆடம்பரமான ஆரம்பத்தோடு, பெரிய பின்னணியோடு தொடங்கப்பட்ட நிறுவனம் அல்ல. இலங்கையில் வாழ்ந்த பல சாதாரண மக்கள் வீட்டிலிருந்தபடியே தங்களுக்கான வருமானத்தை உருவாக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் அந்த நிறுவனம் மூடப்படப் போகிறது என்ற செய்தி அவர்களின் கனவுகளையே உடைத்துவிடும் நிலைக்கு வந்தது. அந்த நேரத்தில் என்னை நம்பி வந்த மக்களின் நம்பிக்கை உடையக்கூடாது என்ற ஒரு பெண்ணின் மன உறுதியிலிருந்து உருவானது இந்த பயணம். அந்த பெண் ஃபாத்திமா நஸ்ரீன். 2025 மே 26ஆம் தேதி சிறிய ஒரு முயற்சியாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் இன்று நூற்றுக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றியிருக்கிறது. ஆன்லைன் மூலம் வேலை செய்து தங்களுக்கான வருமானத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் நெட்வொர்க் பேஸ் சிஸ்டம் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த நிறுவனம் ஆரம்ப நாட்களில் எண்ணற்ற விமர்சனங்களை சந்தித்தது. இது நீண்ட நாட்கள் ஓடாது, இது சட்டப்பூர்வமில்லை, இது சாதாரண பிரமிட் சிஸ்டம் என்று பலர் பேசினார்கள். ஆனால் வார்த்தைகளால் பதில் சொல்லாமல் செயலால் பதில் சொல்ல முடிவு செய்தது ரைஸ் ட்ரிபிள். சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் ஆரம்பித்து வெறும் 88 நாட்களிலேயே 2025 ஆகஸ்ட் 22ஆம் தேதி இலங்கை அரசாங்கத்தின் 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் என்ற அங்கீகாரத்தை பெற்றது. அது மட்டுமல்ல, 32 வாரங்கள், 7 மாதங்கள், 5 நாட்கள் என்ற குறுகிய காலத்திலேயே இந்த நிறுவனத்தை நம்பி இணைந்த மக்களுக்கு 1.3 மில்லியன் ரூபாவிற்கு மேற்பட்ட வித்ட்ராவல் தொகைகள் வழங்கப்பட்டன. ஒரு கனவாக தொடங்கியது பல குடும்பங்களின் வருமானமாக மாற ஆரம்பித்தது. இதற்கிடையில் சமூக பொறுப்பையும் மறக்கவில்லை ரைஸ் ட்ரிபிள். சிறார்களின் திறமைகளை வெளிக்கொணரும் நோக்கில் ரைஸ் ட்ரிபிள் அகாடமி மூலம் 2025 அக்டோபர் 2ஆம் தேதி இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் டே ஆர்ட் காம்படிஷன் சிறப்பாக நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் நிறுவனத்தில் இணைந்தவர்களின் குழந்தைகள் மட்டுமல்லாமல் பல சிறுவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை உலகுக்கு காட்டினார்கள். வெற்றியாளர்களுக்கு சிறந்த கற்றல் உபகரணங்களும் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த வெற்றியின் பின்னால் இருந்தவர்கள் ஃபவுண்டர் ஃபாத்திமா நஸ்ரீன் அவர்களின் வழிகாட்டுதலோடு ரிம்ஷன், ஃபாத்திமா ரிலாயா, ஃபாத்திமா இனாயா மற்றும் முழு சீனியர் மேனேஜ்மெண்ட் டீம். அதன் பின்னர் திறமைகளை அடையாளம் காணும் பயணம் ஆரம்பமானது. லீடர்ஷிப் ட்ரைனிங்ஸ், ஆன்லைன் கைடன்ஸ் செஷன்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பயிற்சிகள், ஜூம் வழி தொடர்ச்சியான வளர்ச்சி வகுப்புகள், ஜூனியர் மற்றும் சீனியர் மேனேஜ்மெண்ட்டுகளுக்கான லீடர்ஷிப் ரெக்கக்னிஷன்களும் வழங்கப்பட்டன. சிறிய முயற்சிகள் பெரிய மாற்றங்களை உருவாக்க ஆரம்பித்தன. ஆனால் வாழ்க்கை எப்போதும் சோதனைகள் இல்லாமல் இருப்பதில்லை. யாரும் எதிர்பார்க்காத வகையில் தித்வா புயல் தாக்கியது. பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன. பலர் உதவி தேடிய நேரம் அது. அந்த நேரத்திலும் கூட ரைஸ் ட்ரிபிள் பின்னடையவில்லை. ரைஸ் ட்ரிபிள் சேரிட்டி மூலம் வெள்ள அனர்த்தம் மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட சுமார் 25 குடும்பங்களுக்கு தலா 5000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ரைஸ் ட்ரிபிள் சேரிட்டி அண்ட் ஃபண்ட் மூலம் தொடர்ச்சியாக சமூக சேவைகளும் செய்யப்பட்டு வருகின்றன. ஏனெனில் இந்த நிறுவனம் வெறும் ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் மட்டுமல்ல. இதில் முக்கியமான இன்னொரு அத்தியாயம் விங்ஸ் ஆஃப் ஃபயர். இந்த குழுவின் மூலம் ரமதான் காம்படிஷன் ஆன்லைன் வழியாக நடத்தப்பட்டு இஸ்லாமிய அறிவை வளர்க்கும் நோக்கில் ரமதான் மாதத்தை அர்த்தமுள்ளதாக கொண்டாடும் வகையில் பல போட்டிகள் நடத்தப்பட்டன. முதல் 10 வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக ரைஸ் ட்ரிபிள் அகாடமி மூலம் ஆன்லைன் குரான் மதரசா ஒன்றும் ஆரம்பிக்கப்பட்டது.
உலகளாவிய ரீதியில் மாணவர்கள் இணைந்து மார்க்க ரீதியான கல்வி அறிவினை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது. இந்த மதரசா ஆரம்பிக்கும் போதும் கூட இதுவும் முடியாது, இது நீண்ட நாள் செல்லாது என்று சிலர் பேசினார்கள். உதவி செய்ய யாரும் முன்வராத நேரத்திலும் ஃபவுண்டர் ஃபாத்திமா நஸ்ரீன் அவர்களின் உறுதியான நம்பிக்கையும் ஆதரவுடனும் இந்த முயற்சியை முன்னின்று செய்து காட்டியவர்கள் முகமது ரிம்ஷன் மற்றும் ஃபாத்திமா ரிலாயா. இவர்களின் அர்ப்பணிப்பும் முயற்சியும் இந்த மதரசா ப்ராஜெக்டை வெற்றியாக மாற்றியது. மேலும் இந்த நிறுவனத்தின் ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால் அமைதியாக உழைத்த பல இதயங்கள் இருக்கின்றன. அவர்களில் ஃபாத்திமா நஸ்மியா, ஃபாத்திமா இனாயா, ஃபாத்திமா அஃப்ரா, ஃபாத்திமா நுஸ்கா, முகம்மது ஹிஜாஸ், நௌஃபர், கதீஷ், இர்ஹாம் மற்றும் அனைத்து சீனியர் மற்றும் ஜூனியர் மேனேஜ்மெண்ட் டீம் மற்றும் வாலண்டியர்ஸ் டீம் உறுப்பினர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஏனெனில் ஒரு நிறுவனத்தின் வெற்றி என்பது ஒரு மனிதரால் மட்டும் உருவாகாது. பலரின் வலி, பலரின் தியாகம், பலரின் உறக்கமில்லாத இரவுகள், பலரின் நம்பிக்கை, இவை எல்லாம் சேர்ந்துதான் ஒரு வரலாறு உருவாகிறது. இந்த பயணத்தில் உதவுவோம் என்று வந்து நடுவில் கைவிட்டவர்கள் இருந்தார்கள். இவர்களால் முடியாது என்று புறம் தள்ளியவர்களும் இருந்தார்கள். விமர்சித்தவர்களும் இருந்தார்கள். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் ரைஸ் ட்ரிபிள் தளரவில்லை: நம்பிக்கை. இன்று விமர்சனங்கள் மௌனமாகிவிட்டன, முயற்சிகள் பேச ஆரம்பித்து விட்டன. இன்னும் கூட இந்த நிறுவனம் எவ்வளவு நாள் இயங்கும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு எங்களின் பதில் ஒன்றுதான்: எங்கள் இலக்குகள் இருக்கும் வரை, மக்களின் நம்பிக்கை எங்கள் மீது இருக்கும் வரை ரைஸ் ட்ரிபிள் உயர்ந்து கொண்டே இருக்கும். சொல்லும் சொல்லை விட செய்யும் செயலிலேயே எங்கள் கவனம் இருக்கிறது. எதிர்காலத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள், வீட்டு திருமதிகள், விவசாயிகள், தொழில் முனைவோர்கள் மற்றும் அனைத்து சாதாரண மக்களின் வாழ்க்கையிலும் ரைஸ் ட்ரிபிள் மிகப்பெரிய வெற்றிகளை நிலைநாட்டும். கனவுகளை மட்டும் பேசாமல் அதை வாழ்க்கையாக மாற்றிக் காட்டும். நம்பிக்கையை மட்டும் தராமல் அதை வெற்றியாக மாற்றும். எங்களை தள்ளியவர்கள் பலர், ஆனால் எங்களை நம்பிய சிலரே இன்று எங்கள் மிகப்பெரிய பலம். மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி வாழ்த்துக்கள்.